அன்பான நேயர்களே, காலை வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கல்லாலில் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்துபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, காலை வணக்கம். புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை, தசமி திதி 2:40 வரை இருக்கு பகல். பின்னாடி ஏகாதசி திதி, ஆயில்ய நட்சத்திரம் மாலை 5:09 வரை இருக்கு. பின்னாடி மக நட்சத்திரம். சித்த யோகம், அமிர்த யோகம். இந்த காலையில் ஆயில்ய இருக்கிற வரை சித்த யோகம், பின்னாடி அமிர்த யோகம். நல்ல நாள். ராகு காலம் எப்போதுமே வியாழக்கிழமை 1:30 முதல் 3 வரை. யமகண்ட காலில் 6 முதல் 7:30 வரை. குளிகன் 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய், நல்லெண்ணெய்னு சொல்லுவாங்க. அன்பான நேயர்களை, இன்று சூரியன் கன்னியில் இருக்காரு, சுக்கிரனும் கன்னியில் இருக்காரு, புதனும் செவ்வாயும் துலாத்தில் இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சந்திரனும் குருவும் கடகத்தில் இருக்க, கேது மட்டும் தனித்து இருக்க. இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், எல்லா இடத்துலையுமே 2 கிரகங்கள் இருக்கிறது. கேது மட்டும் தனித்து இருக்க. கேது தனித்திருப்பதான் நல்லது. யாரோடையும் அவர் சேரப்படாது. ஏன்னா யாரையும் கெடுத்து விடுவார். கேது ராகுவோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகம் செயலிழந்து விடும், பவர் எல்லாம் போடும். அதனால கேது ராகு தனித்திருப்பது தான் நல்லது. குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த குரு சந்திரன் இணைந்திருப்பது ஒரு நல்ல அருமையான அமைப்பு அப்படின்னு ஒரு கருத்து வரும். அன்பான நேயர்களே, மேஷராசி என்பவர்களுக்கு இன்று எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிபதி 4லே இருக்காரு, அவரோட 9ஆம் அதிபதி சேர்ந்து இருக்காரு. அது ஒரு பெரிய அமைப்பு. குரு 4ல் இருப்பது நல்லது இல்லை, ஆனால் சந்திரனோட சேர்ந்து இருந்ததுனால நல்ல பலன்கள்லாம் நடைபெறும், நல்லது நடக்கும், நன்மை உண்டு அப்படின்னு பேர். உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு, ராகுவும் சனி, அது ஒரு பெரிய நன்மை. அதனால உங்களுக்கு இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு, சரியில்லை உங்களுக்கு. அவர் யோகம் பெற்றாலும் சரி, யோகம் பெறாட்டாலும் சரி, உங்களுக்கு 3ல் நல்லது இல்லை. அதனால இல்லை. இருந்தாலும் சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு, அது ஒரு பெரிய சிறப்பு. ராசிநாதன் போய் 5ல் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அது பரவாயில்லன்னு சொல்லலாம். இருப்பினும் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சரியில்லை, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இந்த குருவல் சந்திரன் 2ல் இருக்காரு, 2ஆம் அதிபதி 2ல் இருப்பது பெரிய சிறப்பு. பொருளாதார கஷ்டம் வராது. இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிற வரையும் கடத்தில் இருப்பாரு. மக நட்சத்திரம் சிம்மத்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அந்த பக்கம் நாட்டுருவார். அதனால் அது வரையும் உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். கடகராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு ஜென்மத்தில் இருக்காரு, ஆனால் சந்திரனோட சேர்ந்து இருக்காரு. அது ஒரு பெரிய இடைவெளி சொல்லலாம், அது ஒரு நன்மை தான். 4ல் செவ்வாய் இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் 5 கூடையவர். அவர் 4ல் இருப்பது சாக்கியம் இல்லை. பொதுவாக 4ல் இருப்பது யோகங்கிறாங்க. அது என்னமோ 4ஆம் இட சுகத்தானம் செவ்வாய் இந்த சுகத்தை கெடுத்து கொடுன்னு சொல்கிறார். அதனால் குரு சந்திரன் இணைந்திருக்கிறது உங்களுக்கு கடகராசிக்கு நல்லது. விரயம் நடக்கும், நல்ல விரயமாக நடக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும், நல்ல இடமாற்றங்களாக ஏற்படும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த 12ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னா, தேவையில்லாத விரயங்களை உண்டு பண்ணுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் நல்ல விரயமாக பண்ணுங்க, இடம் வாங்குங்கோ, வீடு கட்டுங்கோ, கல்யாணம் பண்ணுங்க, மாதிரி செய்யுங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். ஏன்னா குரு பகவான் 11ல், 11ஆம் அதிபதி 11ல், அது யோகம் நல்ல நன்றாக இருக்குது. சனி ராகு 6ல் இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான்
உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. கெட்ட பேர் ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்கள் ராசிநாதனும் பலமாக இல்லை, கவனம் தேவை. துலா ராசி என்பது. விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைந்திருப்பது பெரிய யோகம். விருச்சிக ராசி இன்னும் 2 மாதத்துக்கு இந்த யோகம் உண்டு. அதனால் நிறைவாக இருக்கிறது, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே 8ல் குரு இருக்கார், அஷ்டம குரு. காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும். 8ஆம் அதிபதி பலமாக இருக்கார், அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. மகர ராசி என்பது அவங்களுக்கு அருமையான நாள். இந்த 2 மாதத்துக்குள்ள அவங்களுக்கு நல்ல காரியங்களாம் பூர்த்தி ஆகும். இந்த கல்யாணம் தடைப்பட்டவங்களுக்கு கூட பேசி நிச்சயார்த்தம் அடையலாம். அதுக்குடைய வாய்ப்புகள்லாம் பிரமாதமாக இருக்குது மகர ராசி என்பவர்களுக்கு. அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6 கூடையவன் பலமாக இருக்கார், 6 கூடையவன் பலமாக இருக்கக்கூடாது. நோய் நொடி வரதுக்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக எடுத்துக்கொள்ள. 7.5 சனி வேறு இருக்கிறது. மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்கிறது. இருப்பினும் உங்களுக்கு குருச்சந்திர யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. 5ஆம் இடத்துல இருக்காரு, 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. அதனால பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்கள் 7.5 சனி இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதமானது, சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்காய்க்கு எள்ளெண்ணம் வைத்து கோளறு திருப்பதிகம் என்ற திருப்பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களை, நம்ம இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். கடவுளை சிவாய நம்ம எந்த சிந்திப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாகும். சிவனை விட உலகத்துல ஒரு சிறந்த இறைவன் யாருமே இல்லை. அதுக்குடைய வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. அதனால நம்ம இறைவனுடைய நாமத்தை சொல்லுவோம், பதியங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணுவோம். நமக்கு சைவ சமய குறவர்கள் சொல்றாங்க, அவங்க 4வரும் அருமையான பதியங்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்க ஞான சம்பந்தர் கொடுத்துருக்க பதிகம் மாதிரி உலகத்தில் இனிமேல் நமக்கு ஒரு மருந்து கிடைக்காது. அது மாதிரி மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தை தந்திருக்கிறாரு. அது மாதிரி தேவாரங்களை சுந்தரரும் திருநாவுக்கரசரும் தேவாரங்களை நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தேவாரங்கள் எல்லாம் ஒரு அருமையானது. அதை விட அருணகிரிநாதர் திருப்பூழ் தந்திருக்கிறாரு, அது ஒரு பெரிய அமைப்பு. அந்த திருப்பூரில் இருக்கிற சந்தம் மாதிரி உலகத்தில் யாராலையும் பாட முடியாது. அப்புறம் ஊழலெல்லாம் இதுகளெல்லாம் பாராயணம் செய்து நலம் பெற வேண்டும் என்று முக்கியமான ஒரு கருத்து பதிவு செய்கிறேன். முன்னாடி ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் இப்போ புதிதாக பார்க்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பலன் தரும். அதாவது நமக்கு குடும்பத்தில் யார் யார் இருந்தால் நன்மை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. தாய் இருந்தால் துன்பம் இல்லை. நமக்கு தாய் நம்ம கடைசி வரை நம்மளோட இருந்தாங்கன்னா துன்பம் இல்லை. தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை, தங்கை இருந்தால் தனிமை இல்லை. எப்படி பாருங்க, தாய் இருந்தால் துன்பம் இல்லையா, தந்தை இருந்தால் தவிப்பு இல்லையா, தங்கை இருந்தால் தனிமை இல்லையா, தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லை, பாட்டி இருந்தால் பயம் இல்லை. எப்படி பாருங்க, பேரனுக்கு பாட்டி இருந்தால் ரொம்ப தைரியமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அக்கா இருந்தால் இடத்த நல்லா வாங்கி செய்யும். அக்கா இருந்தால் அன்னையின் பிம்பம் தெரியுமா? பிம்பம்னா என்ன தெரியுமா? உருவம். அதாவது அன்னை மாதிரி தோற்றம் அக்காட்ட இருக்குமா. மூத்த மகள் அல்லவா, அப்படியே தாயை உரித்து வைத்திருப்பாள் அல்லவா. எவ்வளவு பெரிய கருத்து. அக்காலாம் அவசியம் தேவைதானே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்குமா, அண்ணன் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்போடு தம்பி இருந்தால் தாங்கி நிற்க இன்னொரு கால் கிடைக்குமா, தம்பி இருந்தால் தாங்கி நிற்பதற்கு இன்னொரு கால் கிடைக்குமா. இன்றைய காலத்தில் இதெல்லாம் நடைபெறுகிறதா, நடக்கிறதா, இருக்கா? இல்லை. ஏன்னா அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே, அதிசயமான உலகத்திலே அண்ணனும் வேண்டாம் தம்பியும் வேண்டாம். நம்ம பொண்ணு எடுத்த வகையில் இருந்தால் போதும், மாமனார் மச்சனை கொழுந்தியா இருந்தால் போதும். அண்ணன் வேண்டாம் தம்பி வேண்டாம், யாருமே நமக்கு தெரியும். தாய் தந்தையே வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இப்படிலாம் உலகம் நிறைய இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு எப்படிலாம் தருபார் பாருங்க. மனைவி இருந்தால் மண் உலகில் வாழ்க்கை சிறக்கும். மனைவி மாதிரி ஒரு நமக்கு ஒரு துணை, உற்ற துணை உலகத்தில் வேற யாருமே இருக்க முடியாது. தாய் ஒரு காலகட்டம் வரைந்தார், 25 வயசு வரையும் தாயினுடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கலாம். அதுக்கு மேல் மனைவியினுடைய அரவணைப்பு தான் நமக்கு வாழ்க்கையில் நம்முடைய ஜீவன் இருக்கின்ற வரை உண்மை. அதுக்குத்தான் சொல்றான், மண்ணுலக வாழ்க்கை சிறக்கும். மகள் இருந்தால் மழலை பருவம் தெரியும். அன்போடு மகள் இருந்தால் மழலை பருவம், மகன் இருந்தால் வம்சம் நிலைக்கும். ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் வம்சம் நிலைக்கும்.
இல்லைன்னா வம்சம் நிலைக்காதப்படுகிறான். மண்ணில் இறக்க போகிறோமே தவிர ஒன்றாக பிறக்க போவதில்லை. இந்த பூமியில இறக்கத்தான் போறோம். திருப்பி நம்ம அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோட நம்ம இந்த தாயினுடைய வயிற்றில் நம்ம பிறக்க போகிறோமா என்றால் இல்லை. எங்கோ பிறக்க போகிறோம். பிறவி இல்லாமல் கூட இருக்கலாம். நிறைய தர்மங்கள் செய்திருந்தால் பிறவி இல்லாமல் கூட இருக்கலாம். 12 கேஸ் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு கருத்து இருக்கு. ஒன்றாக பிறக்க போகிறோமே தவிர மீண்டும் பிறக்கப் போவது இல்லை. வாழும்போது பிரியாமல் சொந்த பந்தங்களோடு இருப்பது ஒரு வரம். வாழ்கிற போது என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் தம்பி நல்லா ஒற்றுமையாக இருந்தால் கெடுத்து விடுறாங்க, பிரித்து விட்டுறாங்க, சேர விட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அண்ணன் தம்பியோட சேர மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்களே அண்ணன் தம்பியோட சேர விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய புண்ணியங்களை பண்ணுறாங்க. இதெல்லாம் இவங்க என்ன சுகத்தை கண்டாலும் தெரியல. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்த ஒரு பெரிய சொர்க்கமானது. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்த பெரிய சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய கருத்துகள் பாருங்க. இந்த கருத்து சிறந்த கருத்து இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, தாயிற் சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் மாதிரி ஒரு தாயும் தந்தையும் இல்லாமல் நாம் அந்த உலகத்துக்கு வரல. இது தவறான ஒரு கருத்து. அவங்க திமிருனால பெற்றிருக்காங்க நம்மளை, அவங்க இருக்க முடியாம நம்மளை பெற்று போட்டாங்க. அவங்க இருக்க முடியாம பெற்றாங்களா, வேணும்னு குழந்தை வேணும் பெற்றாங்களான்னு ஒரு கருத்து இருக்கட்டும். அவங்க 2 பேரும் ஒன்று சேரலாம் நம்ம உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மண்ணுலகில நம்மளை தந்தது அவங்க தானே. அவங்க 2 பேரும் தாயும் தந்தையும் சேரவில்லை என்றால் நாம் இந்த பூமியில பிறந்திருக்க போறோமா, இந்த பூமியில உள்ள சொந்தங்களை அனுபவிக்கிற போறோமா, வீடு வாங்க போறோமா, திருமணம் பண்ண போறோமா, நம்ம உலகத்தில வைக்க போறோமா? கிடையாது இல்லையா? இதை ஒன்று நன்றாக சேர்த்துக் கொள்ளும். தாய் மாதிரி ஒரு கோவில் நமக்கு உலகத்துல எதுவுமே இல்லை. தாயை மதிக்கணும். பெற்ற தாயை இழிவுபடுத்தக்கூடாது. தாய் என்ன கேட்டா 10 மாதம் நம்மளை சுமந்து பெற்றெடுத்திருக்கிறார். என்ன பாடுபட்டு இந்த 10 மாதம் இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளவு வேதனை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. நடக்காதேங்கிறாங்க, அங்கே இருக்காங்க, இதை சாப்பிடாதேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. நிறமாத கர்ப்பிணி பூரா வேலை பார்த்தாங்க. அப்படிலாம் இருந்து அவ்வளோ பெரிய கஷ்டங்களை பெற்று அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து அதை அப்படியே ரொம்ப பாதுகாத்து அந்த தன்னுடைய இரத்தத்தை முடித்து பாலாக கொடுத்து, அதுதான் மாணிக்க வாசகர் சொல்றார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னார். பால் நினைந்து ஊட்டும்னா என்ன தெரியுமா? காலையில் இந்த குழந்தைய தொட்டியில் போட்டிருப்பாங்க, பாலை கொடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கோம். மணி 9 மணி ஆகிடும். இங்கே மடி கணத்துரும், பால் சுரந்துடும். மடி சுரந்த உடனே பசுமாட்டுக்கு மடி சுரந்த உடனே அந்த பசுமாடு கத்தும், கண்ணுட்டி அவுத்து விட்றா அப்படின்னு கத்தும், மானு கத்தும், கண்ணுட்டியும் கத்தும். அது மாதிரி இந்த பெண்களுக்கு மார்பிலே பால் சுரந்தவுடன் இந்த தாய் என்ன பண்ணுவாளோ, ஆஹா இந்த குழந்தை தூங்குதே, இந்த குழந்தைய எழுப்பி நம்ம பால் கொடுக்குன்னு சொல்லி தொட்டியில் தூங்குகின்ற குழந்தைய எழுப்பி, ஐயா அப்பா எந்திரியா, பால் குடியா, வயிற்ற பசிக்குமையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்போடு அணைத்து தனக்கு பால் கொடுத்து மீண்டும் தூங்க வைக்கின்ற ஒரு அன்பு தாயை தவிர வேற யாருக்கும் கிடைக்காது. அந்த அன்புக்கு எவ்வளவு லட்சங்கள் ஈடு கொடுத்தாலும் ஆகாது. அது மாதிரி ஒரு சுகம் உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை. தாய்ப்பால் மாதிரி ஒரு மருந்து உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு உலக நாட்டில் அத்தனையும் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதனால அன்பான நேயர்களே, எல்லோரும் சொந்த பந்தங்களோடு இருங்கள், தவறு செய்யாதீங்க. உறவுகள் நமக்கு முக்கியம். அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நலமுடன் வாழணும், நல்ல குழந்தைகளாக இருக்கணும், நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல குழந்தைகளாக பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமானையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி தாய் மகாமாரி முத்து மகாமாரியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.